வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டியில் 8 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தூத்துக்குடி தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் ஆழியார், விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர், திண்டுக்கல் நத்தம், தேனி வீரபாண்டி, நீலகிரி பார்வுட் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி களியல், கோயம்புத்தூர் சின்கோனா, நீலகிரி செருமுள்ளி, கன்னியாகுமரி மயிலாடி தலா 5 சென்டிமீட்டரும், நீலகிரி ஊட்பிரயர் எஸ்டேட், கன்னியாகுமரி கோழிப்போர்விலை, சிற்றாறு 1, திற்பரப்பு, திருவாரூர் முத்துப்பேட்டை, திருப்பூர் திருமூர்த்தி அணை, மதுரை ஏழுமலை, கன்னியாகுமரி தக்கலை, கன்னியாகுமரி மாம்பழத்துறை ஆறு, தேனி பெரியகுளம் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி அணைக்கடங்கு, ஈரோடு எலந்தக்கொட்டைமேடு, சேலம் சந்தியூர், திருப்பூர் முலனூர், திருப்பூர் வட்டமலை நீர்த்தேக்கம், தேனி அரண்மனைப்புதூர், மதுரை குப்பனம்பட்டி, புதுக்கோட்டை காரையூர், நீலகிரி எமரால்ட், கன்னியாகுமரி ஆனைப்பாளையம், சிவகங்கை மானாமதுரை, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், சேலம் ஏற்காடு, நீலகிரி மேல்கூடலூர், நீலகிரி கிளன்மார்கன், தேனி பெரியாறு, திண்டுக்கல் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, ஈரோடு தாளவாடி, கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, வால்பாறை தாலுகா அலுவலகம், விழுப்புரம் பிஏஎஸ்எல் மணம்பூண்டி, கன்னியாகுமரி பாலமூர், நீலகிரி கூடலூர் பஜார், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், தூத்துக்குடி சூரங்குடி, புதுக்கோட்டை அன்னவாசல், புதுக்கோட்டை கிளாநிலை, விருதுநகர் ராஜபாளையம், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர், கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம், கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, நீலகிரி சாந்தி விஜயா பள்ளி, புதுக்கோட்டை பெருங்கலூர், ராமநாதபுரம் தங்கச்சி மடம், கன்னியாகுமரி இரணியல், திருநெல்வேலி பாளையங்கோட்டை, ராதாபுரம், விருதுநகர் வத்திரா இருப்பு, தஞ்சாவூர் மஞ்சளாறு, தேனி சண்முகா நதி, மதுரை உசிலம்பட்டி, கன்னியாகுமரி குளச்சல், நீலகிரி நடுவட்டம், ஈரோடு, திருவாரூர் நீடாமங்கலம், தென்காசி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி, தேனி உத்தமபாளையம், திருப்பூர் அமராவதி அணை, தேனி மஞ்சளாறு, நாமக்கல் மோகனூர், திருநெல்வேலி மணிமுத்தாறு, கன்னியாகுமரி புத்தன் அணை, பெருஞ்சாணி அணை, ராமநாதபுரம் பரமக்குடி, திருப்பூர் மடத்துக்குளம், ராமநாதபுரம் கடலாடி, தேனி போடிநாயக்கனூர், ஈரோடு பவானி சாகர், திருப்பூர் நல்லத்தங்கால் நீர்த்தேக்கம், தேனி ஆண்டிப்பட்டி வைகை அணை, திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, சிவகங்கை இளையாங்குடி, மதுரை பேரையூர், நீலகிரி கோத்தகிரி, திண்டுக்கல் கொடைக்கானல், காமாட்சிபுரம், ராமநாதபுரம் முதுகுளத்தூர், தேனி சோத்துப்பாறை, மதுரை ஆண்டிப்பட்டி, கன்னியாகுமரி அடையாமடை, திருப்பூர் வெள்ளக்கோயில், விருதுநகர், புதுச்சேரி, நீலகிரி மேல்பவானி, புதுக்கோட்டை அரிமளம், திருநெல்வேலி நம்பியாறு அணை, தூத்துக்குடி வேதநாதம், திண்டுக்கல் பழனி, விருதுநகர் சிவகாசி, தென்காசி, திருவாரூர், விழுப்புரம் மரக்காணம், தேனி கூடலூர், கரூர் அரவக்குறிச்சி, கன்னியாகுமரி பூதப்பாண்டி, ராமநாதபுரம் திருவாடானை, தஞ்சாவூர் மதுக்கூர், கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி, ராமநாதபுரம் மண்டபம், திருவாரூர் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 39.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 40 டிகிரி செல்சியஸாகவும், தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 33 37 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 19 26 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 36 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கன்னியாகுமரி, கரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை: ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 22 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், ஈரோடு, கரூர், திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது.
தருமபுரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர், கரூர், மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் -5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 16ஆம் தேதியன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 17ஆம் தேதியன்று மற்றும் 18ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 18ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். இன்று மற்றும் நாளை அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 38 டிகிரியிலிருந்து 40 டிகிரி செல்சியஸாகவும், இதர தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மே 16 முதல் 18ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பு நிலை மற்றும் இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும். காற்றின் ஈரப்பதமானது இன்று முதல் 18ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 45 to 55%, மற்ற நேரங்களில் 60 to 85%, கடலோர பகுதிகளில் 60 to 85% இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 to 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 to 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.